கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்படும் உணவுப் பொருட்களை அளவு குறைவாக அனுப்பி மோசடி செய்வதாக நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் குற்றச்சாட்டு. தேசிய நுகர்வோர் தின விழாவில் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் தேசிய நுகர்வோர் தின விழா மற்றும் உலக நுகர்வோர் தின விழா மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குரல் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதா ராணி அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது மேலாளர் சக்திசரள், கூட்டுறவு பதிவாளர் எம்.டி. சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். விழாவில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு விழாவில் பேசும்போது, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் உணவுப் பொருட்கள் அனுப்பப்படுகிறது. இதில் பருப்பு, அரிசி ஒரு மூட்டைக்கு 2 கிலோ முதல் 3 கிலோ வரை குறைவாக அனுப்பப்படுகிறது. இதனால் மக்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களை எடை மோசடி செய்து குறைவாக நியாய விலை கடை விற்பனையாளர்கள் விற்பனை செய்கிறார்கள். இதனால் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு பணம் லட்சம் ரூபாய் லாபம் கொள்ளை அடிக்கிறார்கள். இவற்றை தடுக்கப்பட வேண்டும். மேலும் நியாய விலை கடைகளில் தேங்காய், எண்ணெய், உளுத்தம், பருப்பு வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக நியாய விலை கடைகளில் கள்ள மார்க்கெட் வியாபாரிகள் அதிகம் பேர் நடமாட்டம். குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களுக்கு உணவுப் பொருட்களை கடத்தப்படுகிறார்கள். இதன் புகார் மீது மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் நடவடிக்கை மேற்கொண்டு தடுத்து வருவதை சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பாராட்டுகிறேன். இவ்வாறு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்ட ஆலோசனை குழு உறுப்பினருமான டாக்டர் கே.எம். சந்திரமோகன் பேசினார். விழாவில் நுகர்வோர் சங்க நிர்வாகிகள் பிரேமலதா, சந்திரகலா, குணசேகரன், இளஞ்செழியன் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். வருவாய் துறையினர் வேலைநிறுத்தம் நடைபெறுவதால் வருவாய் துறையினர் வட்ட வழங்கல் அலுவலர்கள், குடிமை பொருள் தனி வட்டாட்சியர்கள், மாவட்ட வழங்கல் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் விழாவினை புறக்கணித்தனர். சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் வருவாய் துறையினர் புறக்கணித்து இருந்தால் விழா தொய்வு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.